சென்னை தமிழ்நாட்டினுடைய தலைநகரம் இந்தியாவில் உள்ளது. சென்னை என்பது வளர்ந்து வரும் மாநகர். மக்கள் தொகை பெருக்கத்திற்கு ஏற்ப போக்குவரத்து நெரிசலும் கூடுதலாகிக் கொண்டு வருகிறது. போக்குவரத்து நெரிசலை சரிப்படுத்துவதற்காக சென்னை மாநகரத்தில் மெட்ரோ ரயில் திட்டத்தை அரசு கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தியிருக்கிறது. ஏறத்தாழ 14,000 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இதில் பணியாற்றக்கூடிய தொழிலாளர்களை பாதுகாப்பதற்காகவும் அவர்களை ஒருங்கிணைப்பதற்காகவும் அவர்களுக்கு ஹெல்த் அண்ட் சேஃப்டியை கொடுப்பதற்காகவும் TCWF சார்பில் கடும் முயற்சி எடுத்திருக்கிறோம். நான் சென்னையில் வசிக்கிறேன். மெட்ரோ ட்ரெயினில் வேலை பார்க்கிறேன். என்னுடன் பீகார் சேர்ந்து வேலை பார்க்கிறார்கள். ஒருவருக்கு கால் உடைந்து விட்டது, இன்னொருக்கு இடுப்பு உடைந்து விட்டது, இன்னொருக்கு பலத்த அடிப்பட்டு விட்டது. இதை மெட்ரோ ட்ரெயினும் இல்லையோ இதை கண்டுகொள்ளவில்லை. எங்களுக்கு சங்கம் தான் பொறுப்படுத்த வேண்டும். मेरा नाम है नरेश कुमार है। उड़ीसा से आया है। मेट्रो ट्रेन से काम करने के लिए आया है। यहाँ पिछले 2 साल से इधर काम कर रहा हूँ। काम ज़्यादा होने के कारण से नींद भी हो जाता है और आदमी का टायर्ड भी हो जाता, तकलीफ हो जाता है। उसी टाइम आके काम करने से इसी मेट्रो ट्रेन में काम करने वाला से 4 एक्सीडेंट हो गया है। तो उसमें 3 आदमी इसी घटना से मर गया है और एक आदमी का चोट लग गया है और उसको उसी आदमी का पैर भी टूट गया है, कमर भी टूट गया है। वो वेस्ट बंगाल का रहने वाला है, लेकिन उसको हॉस्पिटल लेके गया है। लेके जाके ट्रीटमेंट वगैरह कराया करके बोला है, लेकिन उसको ट्रीटमेंट किया नहीं है। वो घर भेज दिया है। उसको कुछ पैसा वगैरह दिएगा बोला है, लेकिन पैसा वगैरह नहीं दिया है। तो उसी आदमी ने वो मैं मर गया बोलने से मेरा घर के लिए कुछ पैसा मिल जाएगा करके बोला है। दूसरा आदमी का भी ऐसे घटना हो गया है, लेकिन उसका भी पैसा नहीं मिला है। TCWF से आके हम लोग एक्सीडेंट हुआ, उस आदमी को आके पूछा है क्या तकलीफ है, क्या है। ठीक है आप लोगों को पैसा वगैरह मिलेगा करके बोला है, लेकिन बोल के गया है, लेकिन पेपर में दिया है आप लोगों को पैसा मिलेगा करके बोला है। पेपर में दिया गया है 25,000 पैसा वगैरह दिया करके चेक दिया करके मेट्रो ट्रेन से दिया है। लेके फिर हम लोग को अकाउंट वगैरह खोलने का तकलीफ नहीं था, इसलिए वो पैसा भी कहाँ मिला भी नहीं है। और सही इसमें नहीं है, सही कमेटी में नहीं है। इसमें टॉयलेट पानी वगैरह ठीक से नहीं मिल रहा है। इसी कारण से हम लोग बीमारी हो जाता है। TCWF से हम लोग आके पूछा है इसी में कमेटी, लेकिन इसी में कॉन्ट्रैक्ट वगैरह आके उसमें काम करने के लिए नहीं दे रहा है, मेंबरशिप होने के लिए भी नहीं दे रहा है। என் பேர் ஏழுமலைங்க. நான் சென்னையில் குடியிருக்கேன். கடந்த 2 வருட காலமாக மெட்ரோ ரயில் திட்டத்தில் வேலைக்காக வந்திருக்கேன். நிரந்தர கூலி தொழிலாளி. என்னோடய தினக்கூலி என்னென்னு கேட்டிங்கன்னா 350 ரூபா தராங்க. காலையில் 8 மணிலேருந்து இரவு 8 மணி வரையிலும் வேலை பார்க்குறோம். ஒவ்வொரு நாளும் கடினமான உழைப்பு தான். இருந்தாலும் இதே வேலைக்கு நான் வெளியில் போனேன்னா கான்ட்ராக்டர்கிட்ட, பில்டிங் கிட்ட, மேஸ்திரிட்டையோ குறைஞ்சது 600 ரூபாயிலேருந்து 800 ரூபாய் வரையிலும் சம்பாதிப்பேன். குறைஞ்ச கூலிக்கு அதிகமான கடினமான வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது. அதுக்குண்டான அடிப்படை வசதிகளான தேவையான குடிநீர் வசதியும் கிடையாது, டாய்லெட் வசதி பாத்ரூமும் கிடையாது, கேன்டீன் வசதியும் கிடையாது. கட்டுமான தொழிலாளியாக இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் கடினமான வேலை பார்க்க வேண்டியதாக இருக்குது. சிரமப்பட்டு தான் செய்துட்ருக்கோம். உயிர் பணையை வச்சு செய்ய வேண்டியதாக இருக்குது. பொதுவான பாதுகாப்பு கிடையாது. இதெல்லாம் ஒரு தொழிற்சங்கம் மூலிமா சேர்ந்தால் நல்லதுன்னு சொல்லிட்டு தொழிற்சங்கம் மூலிமா உறுப்பினராக இருக்கான். அந்த தொழிற்சங்கத்துக்கு முன்னே நின்று செய்கிறதுக்கு தடை விதிக்கிறாங்க. எல்லாருமே உறுப்பினராக சேர்ந்து தொழிற்சங்கம் மூலிமா செயல்பட்டால் எங்களுக்கு போதுமான பாதுகாப்பு கிடைக்கின்றது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். मैं यूपी से आया हूँ सर। मैं 2 साल से यहाँ पे काम कर रहा हूँ। मेरा नाम चंदन है। मैं यहाँ पे रहता हूँ। मैं बहुत परेशान है। मैं रूम नहीं मिल रहा है सही से, और गर्मी बहुत ज़्यादा होता है। सही से फ़ैन भी नहीं डाला है, और खाने पीने के लिए भी सही से अच्छा नहीं है। कॉन्ट्रैक्टर जो है जब बाहर नहीं जाने देता है कुछ भी। वॉचमैन जो है सिक्योरिटी लगा देता है। TWF जो है कमेटी जो है मेरे को जो है हेल्प करने के लिए बोला है, इसलिए मैं मेंबरशिप में आ गया हूँ। और कुछ प्रॉब्लम ज़्यादा करके लोग हेल्प करने के लिए बोल रहे हैं बस। ஏப்ரல் 28ஆம் தேதி உலக தொழிலாளர் நினைவு நாள். மறைந்த அனைத்து கட்டுமான தொழிலாளர்களுக்கும் எங்களது TCWF அமைப்பின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அடிக்கடி விபத்துகள் ஏற்படுது. அதுக்கு காரணம் போதுமான பாதுகாப்பு இல்லை, ஹெல்மெட்டு சாரம் ஒழுங்காக கட்டி வேலை செய்கிறதில்ல. அதெல்லாம் சரிப்படுத்தி செய்தோம்னா ஒவ்வொரு தொழிலாளியும் எந்த விபத்து நேரிட வாய்ப்பில்லை.
பிடபிள்யூ பல்வேறு உதவிகளையும் திட்டங்களையும் வழங்கியிருக்கிறது. அதனுடைய அடிப்படையில் பல்வேறு முயற்சிகள் எடுத்து இன்றைக்கு தொழிலாளர்களை ஒருங்கிணைத்திருக்கிறோம். இந்த ஆண்டு உலக தொழிலாளர்கள் நினைவு நாளை டிசிடபிள்யூ சார்பில் மெட்ரோ ரயில் திட்டத்தில் பல இடங்களில் பணியாற்றக்கூடிய தொழிலாளர்களை ஒருங்கிணைத்து அவர்கள் மத்தியில் உறுதிமொழி இருக்கக்கூடிய நிகழ்வை ஏற்பாடு செய்ய திட்டமிட்டிருக்கிறோம்.